மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 24. வீட்டில் விட்டத்தை பார்த்து புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தான் கணேஷ். சாவித்திரி பேசியதை நினைத்து பார்த்தவனுக்கு அவள் கோபத்தை எண்ணி சிரிப்பு வந்தது. சாவித்திரி +2 முடித்தவுடன் ஒரு டைலரிங் இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ கோர்ஸ் முடித்துவிட்டு வந்து ஒரு தையல் கடை ஆரம்பித்தாள். கணேஷின் அப்பா கிருஷ்ணராஜின் பழைய உரக்கடை குடோனில் தான் வாடகைக்கு கடை வைத்திருந்தான். டிகிரி படித்து முடித்திருந்த கணேஷ் தந்தையோடு உரக்கடை தொழிலை பார்க்க ஆரம்பித்து இருந்தான். வாடகை தர வந்து போக இருந்த சாவித்திரிக்கு கணேஷை பிடித்துவிட்டது. பட்டென்று அவனிடம் காதலை சொல்ல அவன் அதைவிட வேகமாக மறுத்துவிட்டான். ஆனாலும் அவள் விடாமுயற்சியாக 3 வருடங்கள் அவன் பின்னாலேயே சுற்றி வந்தாள். காதல் என்று மனதை பறிகொடுத்து விட்டு பிறகு வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கஷ்டப்பட வேண்டி வரும் என்று அவன் பிடிவாதமாக மறுத்து நின்றான். இதற்கிடையில் அவனுக்கு வீட்டில் பெண் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு இடம் எல்லோருக்கும் பிடித்து பெண் பார்க்க சென்றார்கள். கணேஷும் எந்த தயக்கமும் இல்லாமல் சென்றான். ஆனால் சென்ற பிறகே அவன் பிரச்சனையை சந்தித்தான். அந்த பெண்ணை பார்க்கும்போது சாவித்திரியின் ஞாபகமே வந்தது. எவ்வளவோ முயற்சித்தும் அவள் நினைப்பை தடுக்க முடியவில்லை. அந்த இடம் வேண்டாம் என்று ஏதேதோ காரணம் சொல்லி மறுத்துவிட்டான். இன்னும் 2 இடங்கள் பார்க்க அதே பிரச்சனை தொடர்ந்தது. அவன் அம்மா முல்லை கடுப்பாகி விட்டார். அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் தன் மனதில் சாவித்திரி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டாள் என்று. அதற்கு பிறகு எதுவும் யோசிக்காமல் நேராக அவளிடம் சென்று தன் விருப்பத்தை சொல்லிவிட்டான். அவளோ பூகம்பமாக வெடித்தாள். ஏன், நீ பார்த்த பொண்ணு எதுவும் சரியில்லையா? அதான் நானே பரவாயில்லன்னு வந்துட்டியா? முதன்முறையாக அவனிடம் அவள் கோபப்பட்டதை ரசித்தான். எதுக்கு லூசு மாதிரி சிரிக்கிற? கண்கள் சிமிட்டி புன்னகைத்தான். அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவ என்றாள். உன்னை ஓகே சொல்ல சொல்லி இனி நான் உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? ப்ராமிஸ். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பின்னாடி சுத்து என்று விட்டு சென்று விட்டாள். சந்தோஷமாக வீட்டிற்கு வந்து முல்லையிடம் சொல்ல அவரோ சாவித்திரி கொஞ்சம் வசதி குறைவான வீட்டு பெண் என்று வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார். கிருஷ்ணராஜ் எப்போதும் போல் அவன் விருப்பத்திற்கு மதிப்பு அளித்தார். பிறகு மெல்ல தளிரும் மலரும் முல்லையிடம் பேசி சரி கட்டி திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமணம் முடிந்த பிறகு கணேஷ் தான் இந்த தையல் பயிற்சி பள்ளி யோசனையை கூறினான். அவள் முதலில் தயங்கினாலும் அவன் தந்த ஊக்கத்தில் அதற்கான பயிற்சிகளை கற்று தேர்ந்தாள். சர்வேஷ் பிறந்து 1 வருடம் கழித்து கணேஷ் இந்த பள்ளியை அவளுக்கு ஆரம்பித்து கொடுத்தான். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உயிராக இருந்தாலும் அந்த 3 வருடங்கள் தன்னை அவன் அலைக்கழித்ததற்காக அவ்வப்போது அவனிடம் கோபத்தை காட்டுவாள். அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். ஆசையா பார்க்க வர்றப்போ சிடுசிடுத்தா வருத்தமா இருக்குமா என்று அவள் கேட்டது கூட முன்பு அவன் அவளிடம் செய்ததற்குத்தான். அது புரிந்ததால் அவனுக்கு சிரிப்பு வந்தது. இப்போதும் அவளை பற்றியே யோசித்து கொண்டு கனவுலகில் மிதந்து கொண்டிருக்க முல்லை அழைத்ததே அவன் காதில் விழவில்லை. என்னடா பண்ணுறான் உன் அப்பன்? காஃபி வேணுமான்னு கேட்டால் பதில் சொல்கிறானா பாத்தியா? மேலே பார்த்து கனவு கண்டுக்கிட்டு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாட்டி. தெளிவாக போட்டு கொடுத்தான் சர்வேஷ். இவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. இருங்க, நான் பண்ணுறேன் என்றவன் ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து சென்று தந்தையின் தலையில் கவிழ்த்தான். செல்வச் செழிப்பை பறைசாற்றி கொண்டிருந்த அந்த பங்களாவிற்குள் நுழைந்தது அந்த BMW. வாசல் முன் வந்து நிறுத்தி டிரைவர் மீண்டும் கதவை திறந்துவிட இறங்கி வீட்டிற்குள் சென்றாள் கிருபாஷினி. சமையல் அறையில் வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்க அந்த பெரிய ஹாலில் யாரும் இல்லை. அவள் எதையும் கண்டுகொள்ளாமல் தன் அறைக்கு செல்ல மாடி ஏறினாள். அப்போது பக்கவாட்டில் இருந்த அவள் தாயின் அறையிலிருந்து பேச்சுக்குரல் கேட்டது. அதில் தன் பெயர் அடிபடவே ஒரு நொடி நிதானித்தாள். கிருபாவையும் ஈவினிங் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகலாம் பரமேஷ். உன் பொண்ணை எதுக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகணும்? நம்ம பிள்ளைங்க 2 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போனால் போதும். கராகராக வந்தது பதில். இல்லை பரமேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சுபா. 1 மினிட், நான் சொல்ல வர்றதை கூட கேட்க உனக்கு பொறுமை இல்லையா? உன் பொண்ணு விஷயத்தில் நான் எதையுமே கேட்க மாட்டேன். ஏதோ கோர்ட்டோட ஆர்டர்ன்றதுனால தான் அவளை இங்கே தங்கவே அனுமதிச்சிருக்கேன். இல்லைன்னா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூட விட்டுருக்க மாட்டேன். நம்ம பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஒரு ஐடியாவாக இதை சொன்னாலும் இப்படி தான் நீ பேசுவியா பரமேஷ்? என்ன சொல்கிற நீ? உருவம் சுருக்கி புரியாமல் கேட்டார் பரமேஸ்வரன். அதற்கு பதிலாக தாய் சுபாஷினி கூறியதை கேட்டு உள்ளுக்குள் எரிமலையாக பொங்கினாள் கிருபாஷினி.
சுபாஷினி கூறியது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.